செய்கிறார். அல்லேலூயா. உங்களுடைய விசுவாசத்தின் அளவின்படியே உங்களுக்கு அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். அப்ப நம்முடைய விசுவாச அளவு ரொம்ப முக்கியம். நம் தேவனை விசுவாசிக்க வேண்டும். ஆமென். அவரிடத்துல வந்தா என்னுடைய குறை தீர்ந்துரும். ஒரு தடவை சேலம் கலெக்டர் வந்து ராஜாஜியோட என்ன செய்யறாரு, டிராவல் பண்றாரு. அப்ப ராஜாஜி வந்து என்ன செய்யறாரு, ட்ரெயின்ல பிரயாணம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்ப பிரயாணம் பண்ணிட்டு இருக்கிறப்ப சேலத்துல இருந்து போன அந்த அதிகாரியுடைய ஒரு வாட்ச் இருந்துச்சு. அவர் ஒரு பேராசிரியர், மாணவர்கள் எல்லாம் ரொம்ப அவர் மேல அன்பு செலுத்தி அவருக்காக ஒரு கிஃப்டை பரிசா கொடுத்தாங்க. அந்த வாட்சை கட்டிட்டு எப்போ பார்த்தாலும் அந்த வாட்ச் அவர் கடகா இருக்கும். அப்படி காமிச்சுக்கிட்டு எல்லா பக்கம் அதை சும்மா அப்படி பார்த்துட்டு எல்லா வேலையுமே செய்ய ஆரம்பிப்பார். அப்போ அப்படியே ஜன்னல் ஓரமா பண்ணிட்டு போது டக்குன்னு கரண்ட் என்ன செஞ்சிருச்சு, வாட்ச் கீழே விழுந்துருச்சு. ரயில் என்ன செய்யுது, வேகமா போயிட்டு இருக்குது. இவர் வந்து அலசரிப்படுறாரு. அவர் போட்டு ராஜாஜி போட்டு விழுகிறாரு. வண்டி நிறுத்த சொல்லுங்க, வண்டி நிறுத்த சொல்லுங்க. வாட்ச் என்ன செஞ்சிருச்சு, கீழே விழுந்துருச்சு. இனி அப்படி ஒரு வாட்ச் கிடைக்கவே கிடைக்காது, ரொம்ப காஸ்ட்லி. எல்லா ஸ்டூடெண்ட்டுகளும் என்ன செஞ்சாங்க, எனக்கு சேர்த்து வாங்கி கொடுத்தாங்க, எனக்கு எப்படி அந்த வாட்ச் வேணும்னு. ராஜாஜி என்ன செய்யல, ரயில நிறுத்தவே சொல்லல, ஒண்ணுமே பேசல, அமைதியாவே நின்றுட்டு இருந்தாரு. மறுபடியும் அவரை போய் அவர் என்ன செஞ்சாரு, உழுக்குனார், சட்டையை பிடிச்சு உழுக்குனார். ஐயோ நான் சொல்றது கேட்குதா, அவனுக்கு காதுக்குது கேட்கல, என்ன ஒண்ணுமே பண்ணிக்கல. இவர் சொன்னா என்ன செய்யும், ரயிலு நிற்கும், அவரோட அதிகாரம் அவர்கிட்ட என்ன செய்யுது இருக்கு. ஆனா அவர் ஒண்ணுமே பேசல, பேசாம உட்கார்ந்துக்கிட்டே வர்றாரு. அடுத்த ஸ்டேஷன் வந்தோம்னா ரயில் என்ன செஞ்சிருச்சு, நின்றுச்சு. அப்படி நின்ன உடனே ராஜாஜி சொன்னாரு, இந்த இத்தனை நம்பரு போஸ்ட்டை தள்ளி அங்கே போய் பாருங்க, அந்த இடத்துல வாட்ச் கீழே கிடக்கும், அதை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி கட்டளை கொடுத்தார். அல்லேலூயா. அப்ப இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அவர் பக்கத்துல இருந்து எந்த இடத்துல ஒரு வாட்ச் விழுந்துச்சுன்னு சத்தம் போட ஆரம்பிச்சாரோ அதுல இருந்து அந்த போஸ்ட் அவர் கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அல்லேலூயா. எத்தனை போஸ்ட், 1 2 3 4 இத்தனை போஸ்ட்டை பார்த்துட்டே வர்றாரு. அப்ப இத்தனை போஸ்ட் தாண்டி அது என்ன செய்யுது, 80 90 108 107 எந்த இடத்துலயோ இதை தள்ளி அங்க போய் பாரு, அந்த வாட்ச் என்ன செய்யும், கிடைக்கும். நம்முடைய தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்க ரொம்ப ஞானம் உள்ளவர். அல்லேலூயா. நம்ம தான் அவசரப்படணும். நம்ம தான் அவரை போட்டு என்ன செய்யறோம், ஆண்டவரே என் ஜெபம் மேல போலையா, என் ஜெபம் கூரை கூட தாண்டாதுன்னு நம்ம நினைக்கிறோம். என் ஜெபம் ஆண்டோட்ட போகாதுன்னு நினைக்கிறோம். சிலர் வந்து ஜெபிச்சுட்டு என்ன செஞ்சிருவாங்க, எல்லாம் வச்சுட்டேன், இன்னைக்கு கிடைச்சா கிடைக்கட்டும், கிடைக்காது போகட்டும். கிடைக்கவே கிடைக்காது. அல்லேலூயா. எனக்கு என்னமோ வெடி வச்ச மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறேன். வெடி வெடிச்சா வெடிக்கிட்டோம், ஊசி போனா போயிட்டோம். அந்த ஜெபத்துக்கு பதிலே ஆண்டவர் கொடுக்கிறதே இல்லை. அல்லேலூயா. ஜெபம் என்பது உங்களுடைய விசுவாசத்தின் அளவு. அல்லேலூயா. நான் ஜெபித்தேன், ஆகவே நான் பெற்றுக் கொள்கிறேன். அல்லேலூயா. 100% பலன் எனக்கு ஆண்டவர் என்ன செய்வார், கொடுப்பார். என்னுடைய ஜெபத்திற்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா. அந்த ஒரு விசுவாசம் நமக்கு தேவை. உங்களுடைய எல்லா கவலைகளையும் கிறிஸ்துவின் மேலே வைத்து விடுங்கள், அவர் உங்களை ஆதரிப்பார். ஆமென். அப்ப ஆண்டவர் நம்மை ஆதரிக்கிற தேவனாக இருக்கிறார். அப்ப நம்ம நினைச்சுக்கிறோம், ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்க மாட்டாரு. நான் எல்லாம் ஜெபம் பண்ண கேட்க மாட்டாருக்கியா, நீங்க பார்த்து எனக்கு ஜெபம் பண்ணுங்க. அப்ப நீ அந்த விசுவாசம் இருக்க வரைக்கும் ஆண்டவர் உனக்கு நன்மையே, அந்த ஜெபம் உங்களுக்கு பதிலையே கொடுக்காது. சிறிய உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சந்தோஷத்தோட வீட்டுக்கு போ. அல்லேலூயா. அப்ப என்னால ஒண்ணு இல்ல, உன்னால எல்லாம் ஆகும். அல்லேலூயா. அது ஆண்டவர் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறார். அப்ப இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் நம்ம ஏற்ற வேளையில நமக்கு நல்ல சகாயம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, உங்க பாரத்தை எல்லாம் என்ன செய்யுங்க, அவர் மேல வச்சிருங்க. அடுத்து நீங்க என்ன செய்றீங்கன்னா தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்க. அல்லேலூயா. அப்படிதான் சொல்லுது, தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்கள். அப்ப இந்த புத்தி இருக்குது பாருங்க, இந்த புத்தி தான் நம்மளை வந்து பாரப்படுத்துறது. இத்தனை அப்படி போறோம், நம்ம பார்த்துட்டு நம்ம பேசிட்டோம், நம்ம ஜெபம் பண்ணிட்டோம். இவரே இத்தனை வருஷமா வந்திருக்காரு, இவருக்கே எதுவுமே நடக்கல. இந்த அம்மா இத்தனை வருஷமா சர்ச்சைக்கு வந்திருக்கு, இந்த அம்மா இப்படியே தான் இருக்குது, நம்ம ஜெபம் எங்கே கேட்கப்படுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவங்க ஜெபம் என்ன செய்யாது, கேட்கப்படாது. அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, ஆயக்காரனுடைய ஜெபம் ஆண்டவர் உடனே கேட்டார். அல்லேலூயா. ஆயக்காரன் ஜெபம், பரிசேயனுடைய ஒரு ஆயக்காரன் பரிசேயன் வந்து என்ன செய்யறான், எல்லாமே பண்றான். ஆனா அவன் என்ன செய்யறான், அவன் மூளையில அதிகமா சிந்திக்கிறான், மூளையில நிறைய பயன்படுத்துறான்.
நம்ம நிறைய பேர் என்ன செய்யறோம், எல்லாருக்குமே மூளை இருக்குது. அல்லேலூயா. மூளை நிறைய பேர் ஃபீல் பண்றோம். ஜெபம் இன்னைக்கு ஏதோ ஆண்டவர் ஜெபம் கேட்டிருக்காருன்னு எனக்கு லைட்டா ஃபீல் பண்றேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஃபீலிங் எல்லாம் என்ன, எதுவும் கிடையாது. நீ ஜெபம் பண்ணனா 100% பலன் உனக்கு கிடைக்கும். அல்லேலூயா. ஃபீலிங்ஸ் எதுவுமே கிடையாது. இது உணர்றது இல்லை, எதையுமே உணர்றது இல்லை. தேவ சமூகத்துல வந்து ஏதோ என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டிருக்க நான் ஃபீல் பண்றேன், அந்த ஃபீலிங்ஸ் உங்களுக்கு இன்னைக்கு ஆராதனைக்கு வந்து என்னமோ எனக்கு ஆராதனை ஒரு ஃபீலிங்காகவே அந்த ஃபீலிங்ல உங்களுக்கு ஒன்றும் இல்லை. உங்க விசுவாசத்தின்படியே உங்களுக்கு ஆகப்படுது. அல்லேலூயா. நீங்க விசுவாசிக்கிறது ரொம்ப முக்கியம். நான் வந்தேன் லேட்டா தான் வந்தா, நான் ஜெபத்தை ஆண்டவர்கிட்ட வச்சுட்டேன், மற்ற ஜெபத்தை பதில் கொடுக்க போகிறேன். அல்லேலூயா. எனக்கு எதுவுமே இல்லை, நான் என் தேவைகளை சந்திப்பார். அல்லேலூயா. என் காரியங்கள் வாய்க்கப்படும். ஆமென். எல்லாம் தேவன் பார்த்துக் கொள்வார். அதுதான் விசுவாசம். அப்ப மூளையை செலவு பண்ணி விசுவாசத்தை என்ன செய்ய முடியாது, அதை நம்ம விலைக்கு வாங்க முடியாது. நம்ம ஞானத்தினால தேவனை கண்டுபிடிக்க முடியாது. தேவன் அநாதி தேவன், நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர். அல்லேலூயா. யோனா என்ன செய்தான், மீன் வயிற்றுக்குள்ள போய் ஜெபம் பண்றான். அப்ப மீன் வயிற்றுக்குள்ள போய் ஜெபம் பண்றப்ப என்னன்னு சொல்லி ஜெபம் பண்றான், ஆண்டவரே நான் உயிரோட வருவேன், நான் உயிரோட வந்து உங்களுடைய ஆலயத்துல பலிகளை செலுத்துவேன். அல்லேலூயா. உன்னதமானவருக்கு பலி செலுத்துவேன், உங்களுடைய ஆலயத்துல வந்து உண்மை தரிசிப்பேன். இதெல்லாம் எங்க சொல்றான், மீனுக்குள்ள இருந்து பேசிட்டு இருக்கிறான். நான் வருவேன் என்பதை அவன் விசுவாசிக்கிறான். ஆனா மற்ற மனுஷனா இருந்தா சொல்லுவான், மீன் வயிற்றுக்குள்ள போயிட்டா திரும்பி வரவே முடியாது. மீன் வயிற்றுக்குள்ள போன என்னைக்கு படைக்க போறான், அவ்வளவுதான் நம்ம செத்துருன்னு நினைச்சுக்குவோம். ஆண்டவரே ஆத்மா கையில தர சோதரன்னு சொல்லி ஒப்பு கொடுத்துருவோம். ஆனா யோனா அப்படி ஜெபம் பண்ணல, நான் மீனை விட்டு என்ன செய்வேன், மேல வருவேன். அல்லேலூயா. உன்னதமானவருக்கு காணிக்கைகளை, பலிகளை, ஸ்தோத்திர பலிகளை, உற்சாக பலிகளை, தசமங்களை எல்லாம் செலுத்தி கர்த்தரை தொழுது கொள்ளவே நாங்க பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த பிரார்த்தனை கேட்டோன்னு அந்த மீன் என்ன பண்ணிச்சு, அப்ப நீ முதல்ல போய் உன் ஆலயத்துக்கு போய் சேரு. அல்லேலூயா. எனக்கு என்ன செய்யாத, உன்னை நான் பிடிச்ச உணவே என்னால பண்ண முடியாது. நீ யோனாவுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்துச்சு, மீனை நான் தான் சாப்பிடுவேன், மீன் என்னை ஒன்னாலும் சாப்பிடாது. அல்லேலூயா. மீனை சாப்பிட்றதுக்காக நான் பிறந்திருக்கேன். அல்லேலூயா. மீன் என்ன சாப்பிட்றதுக்காக என்ன செய்யல, அவ பிசாசான வகை தேடி சுத்தி தெரிகிறான். அல்லேலூயா. என்ன பண்றானாமா, வகை தேடி. அப்ப இடம் இருக்கான்னு என்ன செய்யறான், எங்கேயாவது ஹோல் இருக்குதான்னு பார்த்துட்டு இருக்கிறான். எங்கேயாவது ஸ்பேஸ் இருக்கா, யாராவது ஸ்பேஸ் விட்டு இருக்கிறாங்களா. பிசாசு யாருடைய உள்ளத்துல, யாருடைய ஜீவிதத்திலையும் அவன் தானா வந்து என்ன செய்ய முடியாது, உள்ள பிரவேசிக்க முடியாது. வகை கொடுத்தா பிளேஸ் இருக்குது, வரக்கு ஸ்பேஸ் இருக்கு, வரக்கு இடம் இருக்குதுன்னா வந்து என்ன செஞ்சிருவான், நுழைஞ்சுக்கும். அதனாலதான் கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல அவன் சுற்றி திருக்கிறான். ஆனா அவனா உள்ள வர முடியாது. அப்படி நீங்க இடம் கொடுக்கல அப்படிங்கிறப்ப, நீங்க சாத்தானுக்கு எந்த விதத்திலையும் நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்ல இல்லைங்கிறப்ப அவன் உங்கள்கிட்ட வர முடியாது. அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்ன செய்யணும்னா கர்த்தர் மேல் உங்களுடைய எல்லா தேவையும் இருக்குது, பட்ஜெட் இருக்குது, பல சூழ்நிலைகள் இருக்குது, எல்லாமே தேவனிடத்துல வைத்து விடுங்கள், அவர் உங்களை ஆச்சரியமாய் நடத்துவார். அல்லேலூயா. யோவேல் 2:25-26 வாசிக்கிறோம். நான் உங்களிடத்தில் அனுப்பின பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். அல்லேலூயா. சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்கிறாரம்மா, நம் நடுவில் இருக்கக்கூடியதான வெட்டுக்கிளிகளை அப்புறப்படுத்துகிறார். நம் நடுவில் இருக்கக்கூடிய பச்சை கிளிகளை அப்புறப்படுத்தி முசுக்கட்டை பூச்சிகளையும் பச்சை புழுக்களையும் பட்சித்த அந்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்பவும் தேவன் தருகிறார். கரங்களை தட்டி அதை ஏற்றுக்கொள்ளும். அல்லேலூயா. எதெல்லாம் உங்களை விட்டு கையை விட்டு வெளியில போச்சோ அதையெல்லாம் தேவன் 100% உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஆமென். இதை நாம பெற்றுக்கொள்ள போகிறோம். தேவன் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். எந்த இடத்துல கடன் ஆச்சோ, எந்த இடத்துல ரொம்ப அதிகமான பெனால்டி கட்டினீங்களோ, எந்த இடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டீங்களோ அதை தேவன் திரும்ப உங்களுக்கு தர போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறவர், தேவன் உங்களை உயர்த்துகிறவர். உங்களுடைய விசுவாசம் பெரியது. அல்லேலூயா. நீ நம்பிக்கையோட, உங்க விசுவாசம் எவ்வளவு பெரியது. தேவன் எல்லாவற்றையும் சர்வ வல்லவர் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. என்னுடைய நம்பிக்கை மனிதனிடத்துல அல்ல, வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. அவர் என்னை ஆதரிக்கிறவர். அவர் என்னை என்ன செய்ய மாட்டார்,
என்னை குறைவாக விடமாட்டார். இஸ்ரவேலின் தேவன் என் மகிமையின் ராஜா. அல்லேலூயா. அவர் என்னை செம்மையாய் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அவர் நம்மை ஆரோக்கியத்தினாலே நிரப்புகிற தேவனாக இருக்கிறார். ஏசாயா 57:18 வாசிக்கிறோம். அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன், அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன். அல்லேலூயா. அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன், அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கு அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன். அப்ப தேவன் நமக்கு ஆரோக்கியத்தை தருகிற தேவன் மாத்திரமல்ல, நம்மை ஆறுதல் படுத்துகிற தேவன். அல்லேலூயா. அவர் நம்மை ஆறுதல் படுத்துகிற தேவன். நம்முடைய தேவன் யார் என்று சொன்னால், அவர் சகல விதங்களிலும் ஆசீர்வதிக்கிற தகப்பன். அப்ப நம்முடைய தகப்பனை குறித்து நாம் மேன்மையாக எண்ண வேண்டும். நம்முடைய தகப்பன் ஆசீர்வதிக்கிறவர். நம்முடைய தகப்பனை குறித்து நாம் வெளியே பேசும் பொழுது, என் தகப்பன் குறைவுள்ளவன், என் தகப்பனால் இது முடியாது, என் தகப்பன் எனக்கு எல்லாத்துலயும் ரொம்ப குறைவு தான் வச்சிருக்காரு, அவரால் இதை செய்ய முடியாதுங்கிறப்ப நீங்கள் தகப்பனை என்ன செய்கிறீர்கள்? துக்கப்படுத்துகிறீர்கள். உங்கள் தகப்பனுடையதான வலிமை நீங்கள் குறைவாக இடை போடுகிறீர்கள். உங்கள் தகப்பனுக்கு நீங்கள் அபகீர்த்தியாய் மாறுகிறீர்கள். உங்கள் தேவன் உங்களை கீர்த்தியாய் நடத்துகிற தேவன். அல்லேலூயா. உங்களை ஆறுதல் படுத்துவார். உங்களை ஆசீர்வதிக்கிற தகப்பன். கடைசியாக நம்ம பார்க்கிறோம், அங்கே ஏசாயா 30:21 வாசிக்கிறோம். நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவும் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். அல்லேலூயா. சங்கீதம் 107:7 வாசிக்கிறோம். தாபருக்கு ஊருக்கு போய் சேர அவரை செவ்வையான வழியிலே நடத்தினார். அல்லேலூயா. ஆண்டவர் அழகா ரூட் பண்ணி, மேப் மட்டும் தான் காண்கிற தேவன் அல்ல, அந்த மேப்ல செவ்வையா என்ன செய்யறாரு? வழி நடத்தி கொண்டே போகிற தேவன். அல்லேலூயா. அந்த வாத்தை கூட்டிட்டு போற வாத்து மேய்க்கிற மாதிரி மேப் மட்டும் காட்சி இப்படியே போகணும்னா எங்கேயாவது ஓடி போய் அது விழுந்துடும். ஆனா என்ன செய்யும்? அந்த வார்த்தை பின்னால இருந்து அப்படியே நடத்திட்டே போவாங்க. நடத்தி கரெக்டா அந்த தேவன் நம்முடைய தேவன். நம்மை செவையான வழிகளில் நடத்துகிற தேவன். வலது புறத்து நம்ம சாஞ்சிட்டோம்னா, நீ இப்படி போக கூடாது, நீ இப்படித்தான் போகணும்னு வழி நடத்துகிற தேவன். அல்லேலூயா. அப்ப அந்த தேவனுக்குள்ளாக நாம் நிலைத்து நடப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பந்திக்கு நாம் எல்லாரும் ஆயத்தமாகும். தள்ளாடி தவழ்ந்து களை போடே என் நேச குருசை